சிம்பிளா டிரைவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்டீஜியஸ் குட்ஸ்க்குலாம் இவ்வளவு யூட்டிலிட்டி வந்துச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஈஸியா மெஷர் பண்ண முடியாது. அதே மாதிரி கன்சியூமர் சர்ப்ளஸை மானிட்டரி டேர்ம்ல நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டியே ஒரு அன்ரியலிஸ்டிக் கான்செப்ட் தான். யூட்டிலிட்டியை மெஷர் பண்றோம்னு சொல்றமே தவிர்த்து அது என்ன கிடையாது, ரியலிஸ்டிக்கா 30 பாயிண்ட்ஸ் எனக்கு ஏறிச்சு நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஓகே, இந்த கான்செப்டை நம்ம எப்ப அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா ஒன்லி அது மணி டேர்ம்ஸ்ல நம்மளால மெஷர் பண்ண முடிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த கான்செப்டை அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அந்த கான்செப்ட் என்ன பண்ணக்கூடாது, அப்ளை பண்ண கூடாது. சார் அப்ப எப்படி மெஷர் பண்ணலாம், அப்பதான் உங்களுக்கு என்ன பிளேன் வருது, இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஓகேவா, டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி நம்மளால என்ன பண்ண முடியாது, யூட்டிலிட்டியை ப்ராப்பரா மெஷர் பண்ண முடியாதுன்றதுனால அப்ப அதுக்கு பதில் உங்களுக்கு பிளேன் வரதுதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். சார் அப்ப இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல கரெக்டா மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஏன்னா இங்க நம்ம பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி மெஷர் பண்ண மாட்டோம். இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல என்ன சொல்லுவோம்னா இதுக்கு இது பெட்டர், அதுக்கு அது பெட்டர், இது எனக்கு ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, இது எனக்கு லோவர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்ற மாதிரி டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்க்கு என்னென்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். எந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, எந்த காம்பினேஷன் உங்களுக்கு லோவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்ப இந்த நம்பர்ஸ்ல மெஷர் பண்றோமா இல்ல ஹையர் லோவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர் பண்றோமா, ஹையர் லோவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர் பண்றோம். அப்ப உங்ககிட்ட இருக்கிற காசை நீ போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், எந்த பாயிண்ட்ல உன் காசை வச்சு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைய முடியுமோ அதான் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளால மெஷர் பண்ண முடியுமா, முடியாதா, முடியும். அதான் யார் சொல்றா, இன் டிஃபரன்ஸ் கர்வ். டிஃபரன்ஸ் கர்வ்னா என்ன, டிஃபரன்ஸ்னா என்ன, இது வேற அது வேறன்னு சொல்றது. இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்ன, ரெண்டுமே சேம், எல்லாமே சேம். புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வருவோம். உங்ககிட்ட சம் அமௌண்ட் இருக்கு, 100 rupees இருக்கு, சாரி ஒரு 10,000 rupees இருக்குன்னு வச்சுக்கோயேன். சரி, அதை வச்சு நீ என்ன பண்றனா, ஒருவேளை ஃபுட்டு சாப்பிட்ற, ஒரு 12 ட்ரெஸ் வாங்குற, ஒருவேளை ஃபுட்டு சாப்பிட்ற, ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 12 ட்ரெஸ் வாங்குற, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன சொல்றோம், ஏன்னு சொல்றோம். சப்போஸ் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ 2 வேளை ஃபுட்டு சாப்பிடணும்னா எவ்வளவு ட்ரெஸ்ஸை நீ என்ன பண்ணுவ, சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்க, சோ தட் உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு கேட்கிறேன். நீ என்ன சொல்ற, 2 தடவை ஃபுட்டு சாப்பிட்டா எவ்வளவு கிளாஸ் நான் சூஸ் பண்ணுவேன், 6 கிளாஸ் நான் சூஸ் பண்ணுவேன். புரியுதா? அப்ப எம்ஆர்எஸ் என்ன, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இதுக்கு பதில் விட்டு கொடுக்குறல, அந்த விட்டு கொடுக்கறது அது சப்ஸ்டிடியூட். எதை விட்டு கொடுக்குற, கிளாத் விட்டு கொடுக்குற. அப்ப கிளாத்துக்கு ஒரிஜினல் யூனிட்ஸ் எக்ஸ்பெக்டட் எவ்வளோ, 12. இப்போ எவ்வளவு விட்டு கொடுத்துருக்க, 6. அப்ப எம்ஆர்எஸ் எவ்வளோ, 6. இப்ப தேர்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், சரி 3 வேளை சாப்பிடணும், என்ன பண்ணணும், எவ்வளவு கிளாஸ் விட்டு கொடுப்ப. அப்ப நீ என்ன சொல்ற, எனக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு எனக்கு மினிமம் 1000 ட்ரெஸ் வேணுங்கிற, 4 ட்ரெஸ் ஆச்சும் நான் வாங்கி ஏற்றிடணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்னங்க, அதுக்கு முன்னாடிக்கும் இதுக்கும் பார்க்கணும். மார்ஜினல் என்ன, அடிஷனல் யூனிட். அப்ப அதுக்கு முன்னாடி யூனிட் இந்த யூனிட்டுக்கு பார்க்கும்போது எவ்வளவு யூனிட்ஸ் டிஃபர் ஆகுது, கிளாஸ்ல 2. அண்ட் லாஸ்ட் காம்பினேஷன் என்ன கேட்கிறேன், 4 வாங்கணும். அப்ப 4 டைம்ஸ் ஃபுட் சாப்பிடுற, அப்ப எத்தனை கிளாஸ் மினிமம் வேணும்னு சொல்ற, 3. இங்க நீ 0ன்னு சொல்லக்கூடாது. ஃபுட்டே எனக்கு வேணாம், எல்லாமே கிளாத் வேணும்னு சொல்லக்கூடாது. கிளாத்தே எனக்கு வேணும், கிளாத்தே வேணாம், ஃபுல்லா ஃபுட்டே வேணும்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க நீ எனக்கு டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல வேணும் அப்படித்தானே ஆசைப்படுவேன். எனக்குமே எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். பட் இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்ப இது வேணும் அது வேணும், அப்ப இதுல என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்ப 4 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அவங்களுக்கு. ஓகேவா? இந்த 4 சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும், தனித்தனியா பார்க்கும்போது என்ன, 4மே உனக்கு சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பண்ணும், கொடுக்கும். அதனாலதான் என்னன்னு சொல்றோம், இன் டிஃபரன்ஸ் கர்வ். புரியுதா? 4மே எப்படி கொடுக்கும் உனக்கு. இப்ப நான் கேட்டேன், ஒரு ஃபுட்டுக்கு பதில் ஒரு 2 ஃபுட்டு எடுக்கிறேன். அப்ப 2 ஃபுட் எடுக்கிறேன்னா அப்படி என்ன சொல்றேன், எனக்கு அப்ப மினிமம் 6 கிளாஸ் ஆச்சும் வேணும், அப்பதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்ப அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கும். அப்ப இதெல்லாம் சொல்லலாம் ஐசோ குவாண்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஐசோ எங்க இருக்கு, சரி அது என்ன நம்ம எப்படி பார்த்து சொல்றோம். ஓகேவா? புரிச்சுதா?
நான் என்ன பேசுறேன் இப்ப இந்த டேபிள் புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இப்ப உள்ள தியரிக்குள்ள வா. சோ இன்டிஃபரன்ஸ் கர்வ்ன்றது என்ன? நார்மலா மார்ஜினல் யூனிட்டி அனாலிசிஸ் பண்றோமா? பட் மார்ஜினல் யூனிட்டி வந்து அன்ரியலிஸ்டிக் அப்ரோச், ரியலிஸ்டிக் அப்ரோச் எது நமக்கு? இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் தான். மார்ஜினல் யூனிட்டியை நம்ம கார்டினல் அப்ரோச்னு சொல்லுவோம். கார்டினல்னா நம்பர்ஸை யூஸ் பண்ணுவோம். பட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர்டினல் அப்ரோச். நம்பர்ஸ் என்ன பண்ண மாட்டோம், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? சோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் யூஸ் பண்ணி கன்சியூமர் பிஹேவியரோ பிரெஃபரன்ஸையோ நம்ம என்ன பண்றோம், இங்க கால்குலேட் பண்றோம். இங்க குவான்டிடேட்டிவ் மணி டர்ம்ஸ்ல நம்ம என்ன பண்ணல, மெஷர் பண்ணல. அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன அசம்ப்ஷன்ஸோட வர்க் ஆகுது? கன்சியூமர் பிஹேவியர் தியரி எதை பேஸ் பண்ணிருக்கு? அவனுடைய ஓன் டேஸ்ட் அண்ட் பிரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியும். என்விரான்மெண்ட்ல, இந்த என்விரான்மெண்ட்ல வாழும்போது இந்த என்விரான்மெண்ட்டை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். அண்ட் அவன் வந்து ரேஷனல் கஸ்டமரா தான் இருக்கான், கன்சியூமரா தான் இருக்கான், ரேஷனல் ஆக்ஷன்ஸ் தான் எடுப்பான். பைத்தியக்காரத்தனமா இதுவும் என்ன பண்ண மாட்டான், பண்ண மாட்டான். அண்ட் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ்ல நம்ம ஆர்டினரியா எக்ஸ்பிரஸ் பண்றோம். என்ன பண்றோம்? கன்சீவபிள் காம்பினேஷன்ஸ் நம்ம இங்க கொண்டு வரோம். சாட்டிஸ்ஃபையிங் ஈல்ட பொறுத்து காம்பினேஷன் A B C D ன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்றோம், ரேங்க பண்றோம். A க்கு B எவ்வளவு ப்ரிஃபர் பண்ணுவ, B க்கு A வை எவ்வளவு ப்ரிஃபர் பண்ணுவ, C க்கு D யை எவ்வளவு ப்ரிஃபர் பண்ணுவ அப்படின்னு தான் கேக்குறத தவிர்த்து குவான்டிடேட்டிவ் மணியா நம்ம என்ன பண்ணலைங்க, மெஷர் பண்ணல. ஓகேவா? உங்களுக்கு டிஃபரண்ட் சாய்ஸஸ் வந்து நம்ம இங்க வச்சிருக்கோம். உங்களுடைய கன்சிஸ்டன்ட் கன்சம்ப்ஷன் பேட்டர்னை பொறுத்து நீ இந்த சாய்ஸ் என்ன பண்ணுவ, காம்பினேஷனை சூஸ் பண்ணுவேன். எது மோர் பெட்டர், எது இது எல்லாமே சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். எது மோர் பெட்டர், எது லெஸ் பெட்டர் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிப்பேன். புரியுதா? சோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் யார் கொடுத்திருக்கா? ஹிக்ஸ் அண்ட் ஹெலன். ஓகேவா? சோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆல் காம்பினேஷன் ஆஃப் டூ குட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அது என்ன பண்ணும்? சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும். காம்பினேஷன் A என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அதே காம்பினேஷன் அதே தான் என்ன பண்ணும், காம்பினேஷன் B கொடுக்கும். அதே தான் காம்பினேஷன் C, அதே தான் காம்பினேஷன் D கொடுக்கும். பட் இதெல்ல எது பெட்டரா இருக்கும் நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் சூஸ் பண்ணணும். புரியுதா? சோ அப்ப ஆல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் டிஃபரண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதா, சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதா? அப்ப டிஃபரன்ஸ் கர்வ் சொல்லுவியா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் சொல்லுவியா? இன்டிஃபரன்ஸ் கர்வ். கிளியரா? புரியுதா? சோ ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கஸ்டமருக்கு என்ன பண்ணுவோம், கொடுக்கும். அதனால கம்ப்ளீட்லி இன்டிஃபரண்ட். கம்ப்ளீட்லி டிஃபரண்ட்னா வேற வேற, கம்ப்ளீட்லி இன்டிஃபரண்ட்னா சேம். புரியுதா? சோ எல்லா பண்டல் ஆஃப் குட்ஸும் ஈக்குவலி என்னது, டிசைரபிள். அதனால இத என்ன சொல்லலாம், ஐசோ யூட்டிலிட்டி கர்வ் சொல்லலாம். ஐசோ குவாண்ட் கிடையாது, அது வேற கர்வ். ஓகேவா? ஐசோ யூட்டிலிட்டி கர்வ் சொல்லலாம் ஆர் ஈக்குவல் யூட்டிலிட்டி கர்வ் நம்ம என்ன சொல்லலாம், இன்டிஃபரன்ஸ் கர்வ் சொல்லலாம். புரியுதா? இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன சொல்லலாம், கர்வ் ஆர் ஈக்குவல் யூட்டிலிட்டி கர்வ். சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா, டிஃபரண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா? இன்டிஃபரன்ஸ் கர்வ் சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்ணும், கொடுக்கும். டிஃபரண்ட் காம்பினேஷனை சூஸ் பண்றதால சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்ணும், கொடுக்கும். புரியுதா? சோ உங்களுக்கு 4 காம்பினேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 4 காம்பினேஷன்ஸ்க்கும் என்ன பண்ணிருக்காங்க, கிராஃப்ல பிளாட் பண்ணிருக்காங்க. கிளியரா? அந்த பிளாட் பண்ணதை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கிளியரா? ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கர்வ் வரது என்ன, இன்டிஃபரன்ஸ் கர்வ், டிஃபரண்ட் காம்பினேஷன். இந்த மாதிரி பல கர்வ் இருந்தா என்னது, இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். இந்த மாதிரி நிறைய கர்வ் வந்தா என்னது, இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். இப்ப எந்த யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் an individual நம்ம என்ன பண்றோம், கலெக்ட் பண்ணி அத என்ன பண்றோம், மேப்ல பிரசன்ட் பண்றோம். அவனுக்கு ஒரு ஃபுட் கிளாஸ் மட்டும் தான் நீட் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது 2 நீட் இருக்கலாமா? வேற ஏதாவது இருக்கலாம். அதே மாதிரி படத்துக்கு போறோம், இங்க போறோம், கரெக்டா? இந்த மாதிரி அவனுக்கு டிஃபரண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அரைஸ் ஆகலாம்ல. இப்ப நம்ம ஃபுட் கிளாஸ் வச்சு ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் சொல்றோம். இந்த மாதிரி அவனுக்கு டிஃபரண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அரைஸ் ஆகலாமா, அரைஸ் ஆகக்கூடாதா? அரைஸ் ஆகலாம். புரியுதா? அப்ப டிஃபரண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன பண்ணுவ, எடுத்து ஒரு கிராஃப்ல போட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். அதுக்கு பேர் என்னது, இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். இப்ப இந்த மேப் பாக்குறோம். 3 கர்வ் இருக்கு. IC1 என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, இப்ப நம்ம பார்த்தா ஃபுட் அண்ட் கிளாத்திங் ரெப்ரசன்ட் பண்ணுது. IC2 வேற ஏதாச்சும் ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணும், IC3 வேற ஏதாச்சும் ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணும். சரி, இந்த மாதிரி மேப்பை வரையறேன். ஓகேவா? இந்த மேப்பை வரைஞ்சிட்டு அந்த மேப்புக்கான ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்ன சொன்னேன்,
கஸ்டமர் எதை விட்டு கொடுக்க ரெடியா இருக்கோம் ஃபார் த சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கரெக்டா இல்லையா? இங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாறுதா இல்லையா? இங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாறிருக்கா இல்லையா? மாறல. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாறல தான் பார்த்தோம். பட் என்ன பண்றோம்? விட்டு கொடுக்க ரெடியா இருக்கான். அதாவது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். புரியுதா? சோ எந்த செக்மெண்ட்ல அவன் எவ்வளவு சப்ஸ்டிடியூட் பண்ண பில்லிங்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெடியா இருக்கணும் அது பேர் என்னது? மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். புரியுதா? பில்லிங்லி எவ்வளவு விட்டு கொடுக்க ரெடியா இருக்கணும் அதாவது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். அந்த டேபிள்ல என்ன இருக்கோ அதை தான் இன்வெர்ட்ஸா என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ எம்ஆர்எஸ் ஃபால் ஆகுமா ரைஸ் ஆகுமா? எம்ஆர்எஸ் ஃபால் ஆகும். ஓகேவா? become smaller and smaller ஆகும். அது விட்டு கொடுக்க என்ன ஆகும்? எம்ஆர்எஸ் smaller and smaller ஆகும். புரியுதா? கிளியரா? சரியா? நார்மல். நெக்ஸ்ட். so each want another satiable. ஓகேவா? பட் இன்டென்சிட்டி பொறுத்து தான் அந்த வாண்ட் என்ன ஆகும்? வேரி ஆகும். புரியுதா? சோ ஒரு விஷயத்துக்கு நீ அதிகமா ஆசைப்பட இன்னொரு விஷயத்துக்கான இன்டென்சிட்டி குறையாதா? இப்ப நம்ம ஃபுட் இன்க்ரீஸ் பண்ண கிளாத்துக்கான இன்டென்சிட்டி குறைஞ்சிச்சா இல்லையா? குறைஞ்சிச்சு. அதனால தான் இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறது அரைஸ் ஆகுது. அதே மாதிரி மோஸ்ட் குட்ஸ் எப்படி இருக்கும்? இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் ஒன் another இருக்கும். இப்ப ஃபுட்டும் கிளாத்துக்கும் பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்டா இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்டா? imperfect substitute. அப்ப MRS என்ன ஆகும்? It remain constant in case of perfect substitute. MRS என்ன ஆகும்? constant ஆ இருக்கும். இது perfect substitute தான் எப்படி MRS constant ஆ இருக்கும். imperfect substitute தான் MRS என்ன ஆகும்? change ஆயிடும், reduce ஆயிடும், smaller and smaller ஆ. புரியுதா? கிளியரா? So இங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கர்வ்ல என்ன சொல்றாங்க? change in quantity of cloth by change in quantity of food is equal to marginal utility of food by marginal utility of cloth அப்படி சொல்றாங்க. so இத ஸ்லோப்ல சொல்லணும் அப்படினா MRS XY ரெண்டு கூட்ஸ் XY ன்றது ரெண்டு கூட்ஸ். ஓகேவா? marginal utility of x divided by marginal utility of y இது வந்து ஸ்லோப்ல ரெப்ரசன்ட் பண்ணனும். இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டமர் எவ்வளவு வில்லிங்கா இருக்காங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, அதுதான் அது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். புரியுதா? இப்போ இண்டிபெண்டன்ஸ் கர்வோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? எல்லா இண்டிபெண்டன்ஸ் கர்வும் எப்படி இருக்கும்? ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் டு தி ரைட், எதுமே அப்வர்ட்ல போகாது. அண்ட் எல்லாமே எப்படி இருக்கும்? கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின். இதுதான் ஆரிஜின். கரெக்ட்டா? இதுக்கு எப்படி இருக்கும்? கான்வெக்ஸா இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் ரெண்டு இருக்குல்ல, சோ அது எப்படி இருக்கும்? கான்வெக்ஸா வந்து இருக்கும். புரியுதா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட் என்னது? MRS கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்ப MRS கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட் parallel லைன்ஸா இருக்கும். MRS கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும்? கர்வா இருக்காது, ஸ்ட்ரைட் parallel லைன்ஸா இருக்கும். இதனால தான் எக்ஸாம்ல क्वेश्चन கேட்பான். புரியுதா? அண்ட் பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸா இருக்கும்போது எப்படி இருக்கும்? two goods are perfect complements. அப்ப ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல ரெண்டு பேரா இருக்கும், பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்ப two straight lines right angle bendல வந்து உங்களுக்கு இருக்கும். convex to the origin இப்படி இருக்கும். ஓகேவா? சோ கீழ வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து என்னது உங்களுக்கு? சப்ஸ்டிடியூட்க்கு இண்டிபெண்டன்ஸ் கர்வ் ஃபார் சப்ஸ்டிடியூட் இப்படி இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் கர்வ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது parallel lines இல்லையா? ஸ்ட்ரைட். இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான்மா, இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான், இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான், இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான். புரியுதா? parallelனா ஏற்கனவே ஒரு லைன் கூட அப்படியே parallel இருக்குதானே? parallel. இது என்ன? ரைட் ஆங்கிள்ட் பெண்ட். எதுக்கு? காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு. பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸா இருந்தா இப்படி கிராஃப் வரும், பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்டா இருந்தா இப்படி கிராஃப் வரும். புரியுதா? கிளியரா? அண்ட் இண்டிபெண்டன்ஸ் கர்வ் இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா? ஒண்ணு டச் பண்ணாதா?
can never touch. ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இன்னொரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன பண்ணாது? எப்பவுமே டச் பண்ணாது. எப்பவுமே இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன பண்ணாது? இன்டர்செக்ட் ஆகாது. மேல இருக்க இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? higher level of satisfaction than கீழ இருக்க இன்டிஃபரன்ஸ் கர்வ். அதே மாதிரி எந்த இன்டிஃபரன்ஸ் கர்வும் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் டச் பண்ணாது. ஏன்னா என்ன சொன்னேனால ரெண்டுத்தையும் நீ கேக்குற, இதுவும் 0 ஆகாது அதுவும் 0 ஆகாது. அதனால எப்பவுமே x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் என்ன பண்ணாது? டச் பண்ணாது. புரியுதா? கிளியரா? சோ இதோட என்ன முடிஞ்சிச்சு? இன்டிஃபரன்ஸ் கர்வ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன? இன்டர்செக்ட் பண்ணாது. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு மேப்ல போட்டு காமிச்சிருக்காங்க. பண்ணாதுன்றதுக்கு அப்படி காமிச்சிருக்காங்க. First line படி no indifference curve will intersect each other although it is not necessary that they are parallel to each other. இப்படி இருந்தாலும் intersect பண்ணாது. In case of intersection relationship என்ன ஆகும்? Logically obscured ஆயிடும் because it shows that higher level of satisfaction and lower level of satisfaction ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஈக்குவலா இருக்கு காமிச்சிரும். அது வந்து பாசிபிளே கிடையாது. indifference curve போட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு சும்மா அந்த கிராஃப் போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆகுது. ஆனா இந்த மாதிரி என்ன கூடாது? அது வந்து அப்சல்யூட் கன்க்ளூஷன் அந்த மாதிரி ஆக கூடாது. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட் லைன். இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா உனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப 2 கூட்ஸ் வாங்கணும்ன்றதுல நம்ம இங்க டார்கெட். ஒரு கூட்ஸ் வாங்குறதா தான் நம்ம இங்க வந்திருக்கவே மாட்டோம். நமக்கு 2 கூட்ஸ் வேணும்ன்றதா தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நிக்கிறோம். ஆனா என்னைக்குமே லைஃப்ல நம்ம இருக்கிற காசு வச்சு எப்பவுமே ஒரே கூட்ஸ் வாங்கிக்கிறோம். நம்ம மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் கூட்ஸ் தான் வாங்குவோம். காம்பினேஷன் கூட்ஸ் தான் வாங்குவோம். அதனால நமக்கு மார்ஜினல் யூனிட்டி ஒரு பழசு தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன எடுத்தோம்? இன்டிஃபரன்ஸ் கர்வ் கிட்ட வந்தோம். அப்ப இன்டிஃபரன்ஸ் கர்வ் கிட்ட வரும்போது உங்க பட்ஜெட்டை வச்சு ஒரு கூட்ஸ் வாங்குறேன்னு சொல்லுவேன் இல்ல 2 கூட்ஸ் வாங்குறேன்னு சொல்லுவியா? 2 கூட்ஸ் வாங்குறேன்னு சொல்லுவேன். அப்ப price of x into quantity of x plus price of y into quantity of y should be your budget. கரெக்டா இல்லையா? 1000 ரூபாய் வச்சிருக்கேன். 1000 ரூபாய் வச்சு x எவ்வளவு வாங்குவோம், y எவ்வளவு வாங்குவேன், அதான் உங்களுடைய பட்ஜெட். கரெக்டா இல்லையா? இதை தாண்டி பட்ஜெட் கிடையாது உங்களுக்கு. ஹோட்டலுக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன், நிறைய இருக்கு. எத்தனை தோசை வாங்குவேன், எத்தனை இட்லி வாங்குவேன்? 100 ரூபாய்க்குள்ள எவ்வளவு வருது அதுக்கு வாங்குவேன். இப்ப தோசை 50 ரூபாய், இட்லி 10 ரூபாய். அப்ப டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல எது எவ்வளவு வாங்குவேன்? 1-2 தோசை வாங்கலாம். ஆனா 2 தோசை வாங்கணும் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல வருவியா? வரமாட்டேன். நீ காம்பினேஷனை வாங்கணும். தோசையும் வாங்கணும், இட்லியும் வாங்கணும். அப்ப ஒரு தோசை 5 இட்லி வாங்கலாம். ஆனா 4 இட்லி கூட சாப்பிடலாம். கரெக்டா இல்லையா? அப்ப நீ மேக்ஸிமம் கன்சியூம் பண்றது will be less than or equal to your budget. தானே பட்ஜெட் தாண்டி நீ கன்சியூம் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். புரிஞ்சுச்சு இந்த பாட்டு? அப்ப எத்தனை இட்லி வாங்குற? 5 இட்லி வாங்குற into 10 rupees price plus 50 rupees price into ஒரு தோசை வாங்குற. is less than or equal to your budget 100. புரியுதா? price of x into quantity of x plus price of y into quantity of y should be less than or equal to your budget. பட்ஜெட் எல்லாரும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. கிளியரா? இருக்கிற காசு வச்சு தான் வாங்க முடியும், இல்லாததை வச்சு வாங்க முடியாது. கரெக்டா இல்லையா? அப்ப எக்ஸையும் வாங்கணும், ஒய்யும் வாங்கணும். அப்ப இருக்கிற காசு வச்சு எவ்வளவு வாங்குவியோ அப்படி ஒரு பட்ஜெட் லைன் ஒரு லைன் வருவா. எக்ஸ் ஆக்சிஸ் டச் ஆகும், ஒய் ஆக்சிஸ் டச் பண்ணி ஒரு லைன் வருவா. வருவா? வரும்ல? அதான் என்ன லைன்? பட்ஜெட் லைன். ஈக்குவல் டு இருக்கலாம், அது லெஸ் தென் ஈக்குவல் டு இருக்கலாம். ஓகேவா? சோ அதான் என்ன லைன்? பட்ஜெட் லைன். இது இந்த h பாயிண்ட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? வித்தின் யுவர் பட்ஜெட்டா பியாண்ட் யுவர் பட்ஜெட்டா? பியாண்ட் யுவர் பட்ஜெட். k லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? வித்தின் யுவர் பட்ஜெட். இப்ப தோசை 20 ரூபாய், இட்லி 10 ரூபாய் வெச்சுக்கோ. அப்ப நீ எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம் அதுக்குள்ள. கரெக்டா இல்லையா? அப்ப அதுதான் நம்மளுடைய பட்ஜெட் லைன்ல ஃபாலோ ஆகும். காசு சேவ் பண்ணினா அது கேல இருக்கும். காசு சேவ் பண்ணாம ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா இப்ப தோசை அதிகமா சாப்பிட்ட, இட்லி கம்மியா சாப்பிட்ட, இதுதானே ஃபாலோ ஆகும். புரியுதா இல்லையா?
பட் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி நீ சாப்பிடணுமா இல்லையா? எது சாப்பிட்டா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? அப்ப இந்த பட்ஜெட் லைன் என்ன பண்ணணும்? ஏற்கனவே நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருக்குமா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோமா? அப்ப அந்த பட்ஜெட் லைன் என்ன பண்ணணும்? அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல எடுத்து போய் என்ன பண்ணணும்? இன்டிஃபரன்ஸ் மேப்ல போடணும். அந்த பட்ஜெட் லைன் எந்த கர்வ் டச் பண்ணுதோ, அந்த பட்ஜெட் லைன் எந்த கர்வ் டச் பண்ணுதோ அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட். அதான் உங்களுடைய மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட். கிளியரா? அதுக்கு கீழே இருக்க கர்வ்ஸ் என்னது? லெஸ்ஸர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட். அதுக்கு மேல இருக்க கர்வ்ஸ் என்னது? ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட். பட் உன்னால ரீச் பண்ண முடியுமா? ஏன்? துட்டு இல்ல. அவ்வளவுதான். கிளியரா? புரியுதா? ஓகேவா? சோ உன்னால மேக்ஸிமம் உன்கிட்ட இருக்க காசை வச்சு எவ்வளவு ரீச் பண்ண முடியுமோ அதான் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட் as per indifference curve map. அனாலிசிஸ் அனலைஸ் பண்றோம், படிக்கல, அனலைஸ் பண்றோம், மண்டையை யோசிக்கிறோம். புரியுதா? கிளியரா? அனாலிசிஸ்னா என்ன? அனலைஸ் பண்ற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டு இருக்க. கிளியரா? ஓகேவா? அப்படியே என்ன பண்ணல, கிராஸ்ப் பண்ணல. இப்ப ப்ராசஸ் பண்ணாம உங்களால என்ன பண்ண முடியாது, இந்த விஷயத்தை யூஸ் பண்ணவே முடியாது, கிராஸ்ப் பண்ணவே முடியாது. கிளியரா? ஓகேவா? சோ உங்களுடைய பட்ஜெட் லைன் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? அடுத்து ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸ்லோப் ஆஃப் த பட்ஜெட் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆஃப் எக்ஸ் பை பிரைஸ் ஆஃப் ஒய். இதெல்லாம் ரெண்டுமே நமக்கு தேவை. ஸ்லோப் பண்ணும்போது ஒன்று நம்ம கம்பேர் பண்றோம், அதான் சொல்றோம் ஸ்லோப் சொல்றோம். பிரைஸ் ஆஃப் எக்ஸ் பை பிரைஸ் ஆஃப் ஒய் என்னது? ஸ்லோப் ஆஃப் த பட்ஜெட் லைன். அத பிரைஸ் ரேஷியோ ஆஃப் டூ குட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேவா? ஈக்குவல் டு பிரைஸ் ரேஷியோ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு எவ்வளவு பிரைஸ் ரேஷியோ இருக்கு? தோசை 10 20 ரூபாய், இட்லி 10 ரூபாய் சொல்லலாம். அந்த மாதிரி பட்ஜெட் லைன் ஷிஃப்ட் ஆகுமா? எஸ். எப்ப ஷிஃப்ட் ஆகும்னா change in price of one or both the product with the nominal income of the buyer remaining same. உன்னோட இன்கம் மாறல, ஆனா தோசை பிரைஸ் மாறி இருக்கு. அப்ப பட்ஜெட் மாறுமா மாறாதா? நீ 5 குவாண்டிட்டி வாங்குறதுக்கு பதில் 3 குவாண்டிட்டி மாத்தி வாங்குவியா மாட்டியா? வாங்குவ. பட்ஜெட் லைன் மாறுமா மாறாதா? மாறும். அப்ப இன்கம் மாறுது, பிரைஸ் சேமா இருக்கு, பட்ஜெட் மாறுமா மாறாதா? மாறும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாறல, சாரி பிரைஸ் மாறுது, இன்கம் மாறல, பட்ஜெட் லைன் மாறுமா மாறாதா? மாறும். செகண்ட் என்னது? பிரைஸ் மாறல, இன்கம் மாறுது, அப்பயும் பட்ஜெட் லைன் மாறுமா மாறாதா? மாறும். ரெண்டுமே மாறுது, பட்ஜெட் லைன் மாறுமா மாறாதா? மாறும். அப்ப எப்ப பட்ஜெட் லைன் மாறும்? ரூல் சிச்சுவேஷன்ல மாறும். பிரைஸ் மாறுது, இன்கம் மாறல, இன்கம் மாறுது, பிரைஸ் மாறல, ரெண்டுமே மாறுது. இந்த சிச்சுவேஷன்ல பட்ஜெட் லைன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். புரியுதா? இப்ப கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அதுல என்ன சொல்றாரு? இருக்கிறத வச்சு மேக்ஸிமம் பாசிபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உன்னால எப்ப அச்சீவ் பண்ண முடியுமோ அது பேர் தானது கன்சியூமர் ஈக்விலிபிரியம். கிளியரா? இருக்கிறத வச்சு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உன்னால எப்ப அட்டைன் பண்ண முடியுமோ அது பேர் தானது எப்ப கன்சியூமர் ஈக்விலிபிரியம் சொல்றாரு. இந்த கன்சியூமர் இஸ் அட் ஈக்விலிபிரியம் when he attains the maximum satisfaction from the goods. சோ நீங்க என்ன பண்றோம்? இன்டிஃபரன்ஸ் மேப் போடுறோம். கூட்ஸ் x y க்கு வேரியஸ் காம்பினேஷன் வச்சு மணி இன்கம் ஃபிக்ஸ்டா இருக்குன்னு சொல்றோம், பிரைஸும் ஃபிக்ஸ்ட்னு சொல்றோம். அண்ட் எல்லா கூட்ஸும் ஹோமோஜெனியஸ் கூட்ஸ் அண்ட் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் டிவைட் பண்ண முடியும்னு சொல்றோம். கஸ்டமரை ரேஷனலா ஆக்ட் பண்றான்னு சொல்றோம். அப்படி சொல்லி நம்ம இந்த டிஃபரன்ஸ் கர்வ் என்ன பண்ணிருக்கோம்? வரைஞ்சிருக்கோம். இப்ப இந்த டிஃபரண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வருதா? வருது. அப்ப பட்ஜெட் லைன் உங்களுக்கு என்ன சொல்லுது? x இவ்வளவு மேக்ஸிமம் வாங்குவோம், y இவ்வளவு மேக்ஸிமம் வாங்குவோம்னு சொல்லுது. அப்ப எவ்வளவு ரெலட்டிவ் காம்பினேஷனா வாங்கினா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்? எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல பாயிண்ட்ல அடையுதோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் படி x எவ்வளவு இருக்கு, y எவ்வளவு இருக்கு அப்படின்றத டிட்டர்மின் பண்றது தான் அது இன்டிஃபரன்ஸ் கர்வ். புரியுதா? கன்சியூமர் அப்பதான் இருக்கான், ஈக்விலிபிரியம்ல இருக்கான். புரியுதா? கிளியரா? சோ பட்ஜெட் லைன்ல அது ஒரு பாயிண்டா இருக்கும். ஹையஸ்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் பாசிபிளா என்ன பண்ணும்? டச் பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த கன்சியூமர் எப்படி இருக்கும்? ஆப்டிமம் சாய்ஸை சூஸ் பண்ணி ஈக்விலிபிரியம்ல இருக்கான். புரியுதா? கிளியரா?
மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுவோம்? மார்ஜினல் யூனிட்டி ஆஃப் x பை மார்ஜினல் யூனிட்டி ஆஃப் y ன்னு சொன்னா அதே மாதிரி பிரைஸ் ஆஃப் x பை பிரைஸ் ஆஃப் y. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல when marginal utility is equal to price தான் consumer utility ன்னு பார்த்தோம்ல. அப்ப MUX ன்றது price of x ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி MUY ன்றது என்ன சொல்லலாம்? price of y ன்னு சொல்லலாமா? அப்ப MRS ன்றது MRS ஏற்கனவே நம்ம படிச்சோமா MUX by MUY. அப்ப MRS XY is equal to MUX by MUY should be is equal to price of x by price of y. அதே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? MUX by price of x is equal to MUY by price of y அந்த கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ற பாயிண்ட் சொல்லிருக்காங்க. புரியுதா? கிளியரா? அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டியை விட சுப்பீரியர் அனாலிசிஸா இன்ஃபீரியர் அனாலிசிஸா? சுப்பீரியர் அனாலிசிஸ். மார்ஜினல் யூட்டிலிட்டியை விட இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் என்ன அனாலிசிஸ்? superior analysis. நீங்க நம்ம என்ன பண்ணல ஒரு மெத்தடாலஜிக்கு வேல்யூ எல்லாம் கொடுக்கல. அதே மாதிரி more than one commodity at a time படிக்கலாம்னா ஆப்பிள்னா ஆப்பிள் மட்டும் தான், பக்கத்துல சிக்கன் சாப்பிட கூடாதுன்னு பார்த்தோம். கரெக்டா இல்லையா? பட் நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்பிளும் சாப்பிடலாம், சிக்கனும் சாப்பிடலாம். எப்ப எந்த காம்பினேஷன்ல எப்ப சாப்பிடும்போது ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கணும். புரியுதா? அதே மாதிரி it does not assume constancy of marginal unity of money. இங்க வந்து marginal unity of money கான்ஸ்டன்ட் ன்றது இன்டிஃபரன்ஸ்ல என்ன பண்ணல அஸ்யூம் பண்ணல. அதே மாதிரி இன்கம் எஃபெக்டிவ் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டிவ் இது என்ன பண்ணுது? செக்ரிகேட் பண்ணுது. கிளியரா? புரியுதா? சோ இதோட என்ன முடியுது? கன்சியூமர் சர்ப்ளஸ் முடியுது. ஓகேவா? சோ கன்சியூமர் தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. புரியுதா? கிளியரா? அண்ட் லாஸ்டா நமக்கு என்ன இருக்கு? சப்ளை. ஓகேவா? 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோ. கால் மணி நேரம் சப்ளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா படிச்சிடலாம். சரியா? மண்டே நமக்கு டிமாண்ட் மட்டும் தான் டெஸ்ட். ஓகேவா?